இயற்பியல் முதுகலை ஆசிரியர், மாநகராட்சி மேல்நிலைப்பள்ளி, ரத்தினபுரி. நீங்கள் மாநகராட்சி மேல்நிலைப்பள்ளி ரத்தினபுரியில் சயின்ஸ் குரூப் வந்து செலக்ட் பண்ணியிருக்கீங்க. முதல்ல சயின்ஸ் குரூப் செலக்ட் பண்ணதுக்கு உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு வாழ்த்துக்கள். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நாள் வரைக்கும் நம்ம 10வது வரைக்கும் படிச்சுட்டு இருந்ததில் பொதுவான கல்வி முறையில் தான் எல்லாருமே வந்து நம்ம படிக்கிறோம். அதில் வந்து எல்லாருமே தமிழ், இங்கிலீஷ், அதுக்கப்புறம் சயின்ஸ், சோஷியல் சயின்ஸ், மேக்ஸ், இந்த மாதிரி காமன் சப்ஜெக்ட் வந்து எல்லாருமே நம்ம படிக்கிறோம். ஆனால் அதுக்கப்புறமா 10வது முடித்ததுக்கப்புறமா ஒரு குறிப்பிட்ட தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரிவை வந்து நம்ம படிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து நமக்கு கிடைக்கிது. அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அப்படின்னு வந்து நம்ம கேட்டகரிஸ் வந்து வச்சுருக்கோம். இதை தவிர இன்னும் சில பிரிவுகள் எல்லாம் இருக்குது. குறிப்பாக அதிகமான மாணவர்கள் தேர்ந்தெடுக்கக்கூடியது ஒன்று சயின்ஸ் ஸ்ட்ரீம் எடுக்கிறாங்க, அப்படி இல்லைன்னா ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீம் வந்து எடுக்கிறாங்க. இதில் சயின்ஸ் ஸ்ட்ரீம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக என்னென்ன குரூப்ஸ் வந்து இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட் குரூப் அப்படின்னு சொல்லப்படுற தமிழ், இங்கிலீஷ் அப்படிங்கிற லாங்குவேஜை தவிர மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அப்படிங்கிற 4 மெயின் சப்ஜெக்ட்ஸ் வந்து நம்ம படிக்கிறோம். அல்லது மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அடுத்த ஒரு குரூப் வந்து நம்ம படிக்கிறோம். அப்போ இதில் உங்களுக்கு வந்து இது 2 பிரிவுகள் வந்து உங்களுக்கு இருக்குது. இதை தவிர பியூர் சயின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி, ஜுவாலஜி அப்படின்னு சொல்கிற அடுத்த குரூப் வந்து பியூர் சயின்ஸ் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். மேக்ஸ் இல்லாமல் அந்த குரூப்பில் வந்து நம்ம படிக்கிறோம். ஸோ இது எல்லாத்துலேயுமே இப்போ நான் சொன்ன எல்லா பிரிவுகள்லையுமே வந்து கண்டிப்பாக நம்ம படித்தே ஆக வேண்டிய ஒரு சப்ஜெக்டாக நம்ம ஃபிசிக்ஸ் சப்ஜெக்ட் வந்து இந்த இடத்துல வந்துடுது. ஸோ ஃபிசிக்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஒரு முக்கியமான, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான, ரொம்ப ஆர்வத்தோடு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மேலும் மேலும் ஒரு புதிய உத்வேகத்தை தரக்கூடிய ஒரு நல்ல ஒரு சப்ஜெக்ட் இங்கே. ஸோ அந்த சப்ஜெக்டை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் கிளாஸாக இந்த கிளாஸை வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு கிளாஸ்லேருந்து நம்ம சப்ஜெக்டுக்குள்ளே என்ட்ராக போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து இயற்பியல் அப்படிங்கிறது என்ன, அது வந்து அதனுடைய முக்கியத்துவம் என்ன, இதை படிப்பதன் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய வேலைவாய்ப்புகள் என்னதான் அது இருக்கும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இந்த கிளாஸில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம கிளாஸ்க்குள்ளே போல வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு சயின்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது சயின்ஸோட ஒரு பிரிவு தான் நம்ம பார்க்கக்கூடிய இயற்பியல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபிசிக்ஸ். அப்போ சயின்ஸ் அப்படிங்கிற வார்த்தையோட மீனிங் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து லாட்டின் வேர்டான சயின்ஷியா அப்படிங்கிற ஒரு வேர்ட்லேருந்து வருது. ஸோ சயின்ஷியா அப்படிங்கிற வேர்டோட மீனிங் வந்து டு நோ அப்படின்னு அர்த்தம், அதாவது அறிந்து கொள்ளுதல். அப்போது பொதுவாகவே சயின்ஸ் அப்படிங்கிற ஒரு இதோட முக்கியத்துவம் என்ன, சப்ஜெக்டோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சுற்றி நடக்கக்கூடிய நிகழ்வுகளை அறிந்து கொள்ள ஆசைப்படுதல் தான் முதல்ல நம்ம சயின்ஸுன்னு சொல்கிறோம் இல்லையா. அறிவியல் என்பதே அறிந்து கொள்ளுதல். நம்மை சுற்றி நடக்கக்கூடிய எல்லா விதமான இயற்கை நிகழ்வுகளை புரிந்து கொள்ளுதல் தான் வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம், அறிவியல் அல்லது இந்த இடத்துல சயின்ஸ் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். அப்போ இது எங்கேருந்து வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லத்தீன் வார்த்தையான சயின்ஷியா அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து முதலாக இது வந்துச்சு. ஸோ தொடக்க காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா சயின்ஸ் அப்படிங்கிறத நேச்சுரல் ஃபிலாசபி அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதாவது இயற்கையினுடைய நிகழ்வுகளை தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து படித்ததுனால இயற்கையினுடைய தத்துவம் அப்படிங்கிறத தான் இந்த இடத்துல நம்ம சயின்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம். அப்போ இயற்கையில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பற்றி படிக்கக்கூடியதாக இருந்ததை வந்து சயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சயின்ஸை வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரஃப்பாக நம்ம பிரிக்கும்போது 2 விதமாக கிளாஸிஃபை பண்ணுறோம் நம்ம. அப்போது சயின்ஸை வந்து ஃபிசிக்கல் சயின்ஸ் அண்ட் பயாலஜிக்கல் சயின்ஸ் அப்படின்னு வந்து நம்ம பிரிக்கிறோம். ஃபிசிக்கல் சயின்ஸ் அண்ட் பயாலஜிக்கல் சயின்ஸ் அப்படின்னு பிரிக்கிறோம். ஸோ இதில் ஃபிசிக்கல் சயின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதில் ஃபிசிக்ஸும் கெமிஸ்ட்ரியும் வந்துடுது இல்லையா. இயற்பியலும் வேதியியலும் சேர்ந்து இங்கே வந்து நம்ம இதை ஃபிசிக்கல் சயின்ஸ் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். அடுத்து வந்து பயாலஜிக்கல் சயின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதில் பாட்டனி, ஜுவாலஜி அப்படிங்கிற சப்ஜெக்ட் வந்து நம்ம சேர்க்குறோம். அதாவது உயிருள்ள பொருட்களை பற்றி படிக்கக்கூடிய அறிவியலினுடைய பிரிவு வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம், பயாலஜிக்கல் சயின்ஸ். பாட்டனி அப்படிங்கிறது தாவரங்களை பற்றி படிக்கக்கூடிய அறிவியலின் ஒரு பிரிவு இல்லையா. பாட்டனி அப்படிங்கிறது நம்ம தாவரங்களை பற்றி, அந்த இடத்துல தாவரவியல், தாவரங்களை பற்றி நம்ம படிக்கிறோம். ஜுவாலஜி அப்படின்னு சொல்லக்கூடியதில் வந்து பார்த்திங்கன்னா விலங்குகளை பற்றி படிக்கிறோம், விலங்கியல் இல்லையா. இது ரெண்டுக்குமே வந்து உயிர் இருக்குது, தாவரங்களுக்கும் விலங்குகளுக்கும் உயிர் இருக்குது. அப்போ அது வந்து பயாலஜிக்கல் சயின்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ சயின்ஸோட ஒரு பிரிவு.
அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் சயின்ஸ்னு சொல்லக்கூடியதை ஃபிசிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஃபிசிக்ஸை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும், வேதியியல். உலகத்தில் உள்ள பொருட்களினுடைய தன்மைகள் பற்றி நம்ம படிக்கிறத வந்து என்னன்னு சொல்கிறோம், வேதித்தன்மை பற்றி படிக்கிறத வேதியியல் அப்படின்னு வந்து இந்த இடத்துல நம்ம சொல்கிறோம். ஓகே, இதில் ஃபிசிக்ஸ் அப்படிங்கிறதுல வந்து நம்ம என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபிசிக்ஸுங்கிற அந்த வார்த்தை வந்து ஒரு கிரேக்கத்தினுடைய சொல், க்ரீக் வேர்டு. எந்த வேர்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபியூசஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையிலிருந்து இந்த ஃபிசிக்ஸ் அப்படிங்கிற வார்த்தை வந்து நமக்கு வர ஆரம்பிச்சுது. இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேச்சர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது ஃபிசிக்ஸ் அல்லது இயற்பியல் அப்படின்னு சொல்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா நேச்சர் இல்லையா. நேச்சர் அப்படிங்கிறது வந்து என்னென்னு எடுத்துக்கலாம், இயற்கை. அப்போது இயற்கையாக நம்மை சுற்றி நடக்கக்கூடிய நிகழ்வுகள், என்னென்ன நிகழ்வுகள் சொல்லலாம் நம்ம, அதாவது இரவும் பகலும் மாறி வருவது, பருவகாலங்கள் மாறுவது, கடலில் வந்து அலைகள் வந்து மேலெழும்புதல். ஸோ இந்த மாதிரியான நிகழ்வுகள், அது நிலா வந்து ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு ஒரு முறை உங்களுக்கு அமாவாசையும் பௌர்ணமியும் வருதல் இல்லையா. ஸோ இந்த மாதிரி நிகழ்வுகள் எல்லாத்தையுமே வந்து நம்ம படிக்கக்கூடிய, இயற்கையை பற்றி தெரிந்து கொள்ளக்கூடிய அறிவியலினுடைய ஒரு பிரிவு தான் என்னன்னு சொல்கிறோம், இயற்பியல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. தமிழில் மிக அருமையான ஒரு வார்த்தையை பயன்படுத்திக்கிறோம் நம்ம, இயற்பியல். இயல்பாக நம்மை சுற்றி நடக்கக்கூடிய இயற்கை நிகழ்வுகளை அறிந்து கொள்ளுதல் தான் என்னன்னு நம்ம சொல்லலாம், இயற்பியல் அல்லது ஃபிசிக்ஸ் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். சரி, அப்போ இந்த ஃபிசிக்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமாக 2 கான்செப்ட்ஸ் வந்து நம்ம பேசிக்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிஃபிகேஷன் அண்ட் ரிடக்ஷனிசம் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல சொல்கிறோம். அதாவது ஒன்றிணைத்து பார்த்தல், பகுத்து பார்த்தல். அதாவது இயற்பியல் படிப்பதனுடைய முக்கியத்துவமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சுற்றி நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளுக்கும் இடைப்பட்ட தொடர்புகளை நம்ம கண்டுபிடிக்கிறது. இப்போ ரொம்ப எளிமையாக ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்கிறேன்னு வச்சுக்கலாம். இப்போ என்கிட்ட இருக்கக்கூடிய இந்த பேனாவை நான் மேல் நோக்கி எறிந்தால் கண்டிப்பாக என்ன ஆகும், திருப்பி அது கீழ் நோக்கி வர ஆரம்பிக்கும். அப்போ மேல் நோக்கி எறியப்பட்ட ஒரு பொருள் வந்து ஏன் கீழ் நோக்கி வருது, அது அப்படியே வந்து மேல் நோக்கியே சென்று கொண்டே இருக்கலாம்ல அப்படின்னு நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன். சரி, அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு 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 பொருளை வந்து மேல் நோக்கியோ இல்லை கீழ் நோக்கியோ நம்ம எரியும் போது அந்த பொருள் வந்து அதே இடத்துல நிற்காம ஏன் வந்து கீழே விழுந்துருது இல்லையா. இந்த ஒரு கொஸ்டின் வந்து நம்ம கேட்குறோம். அல்லது வந்து ஒரு மரத்திலிருந்து விடுபட்ட ஒரு ஆப்பிள் வந்து ஏன் வந்து கீழ் நோக்கி வருது, மேல் நோக்கி போகாமல் ஏன் ஆப்பிள் வந்து கீழ் நோக்கி வந்து விழுகுது. இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்குறேன் அப்படின்னு வச்சுக்கலாம். நீங்கள் எல்லா கொஸ்டினுக்கும் ஒரு குறிப்பிட்ட ஆன்சர் வந்து இருக்குது அப்படிங்கிறது நமக்கு புரியுது. அது என்னவா இருக்கும், கிராவிட்டி அப்படின்னு நம்ம சொல்லலாம் இல்லையா. ஸோ புவியினுடைய ஈர்ப்புத்தன்மை, இந்த ஈர்ப்புத்தன்மையின் காரணமாக தான் என்ன ஆகுது, மேல் நோக்கி எறியப்பட்ட எல்லா பொருட்களும் புவியின் மையத்தை நோக்கி ஈர்க்கப்படுவதால் கீழ் நோக்கி வந்து விழுகுது அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். அப்போ இதைத்தான் என்னன்னு சொல்கிறாங்க, ஒன்றிணைத்து பார்த்தல். பல்வேறு நிகழ்வுகளை அதனுடைய தொடர்பு படுத்தி இந்த எல்லா நிகழ்வுகளுக்கும் ஒரு குறிப்பிட்ட காரணம் இருக்கலாம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இப்போ ஃபிசிக்ஸ் அதுக்கு உங்களுக்கு ஆன்சர் வந்து கொடுக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பகுத்து பார்த்தல். ஒரே ஒரு குறிப்பிட்ட நிகழ்வை, அந்த ஒரு குறிப்பிட்ட நிகழ்வை வந்து நுண்மையாக ஆராய்ந்து அதில் உள்ள பல்வேறு காரணிகளை வந்து கண்டுபிடித்தல் வந்து பார்த்தீங்கன்னா பகுத்து பார்த்தல் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். சரி, அடுத்ததாக ஃபிசிக்ஸ் அப்படிங்கிற கான்செப்டுக்குள்ள வந்துடலாம். ஸோ ஃபிசிக்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக நம்ம 2 விதமாக பிரிக்கிறோம். இயற்பியல் பெரும் பிரிவுகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கிளாசிக்கல் ஃபிசிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பண்டைய இயற்பியல். அடுத்தது மாடர்ன் ஃபிசிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நவீன இயற்பியல். அப்போது இயற்பியல் வந்து மிக முற்காலத்திலிருந்து தொடர்ச்சியாக பயன்படுத்தப்பட்டு கொண்டே இருந்த அந்த முறை வந்து பண்டைய இயற்பியல் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். ஸோ பழைய காலங்கள் முதற்கொண்டு அதில் ஆராய்ச்சிகள் நடைபெறுது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்தப்பட்டு வருது அப்படின்னா அது வந்து பண்டைய இயற்பியல். இப்போ ஒரு 18ஆம் நூற்றாண்டு 19ஆம் நூற்றாண்டுக்கு பிற்பகுதியிலிருந்து மிக அருமையான வளர்ச்சி கண்ட ஒரு நவீனமான ஒரு பிரிவு வந்து நவீன இயற்பியல் அப்படின்னு வந்து நம்ம பிரிச்சுக்கிறோம். ஃபர்ஸ்ட் வந்து பண்டைய இயற்பியலுக்கு ஒரு சில உதாரணங்கள் வந்து நம்ம பார்த்துருவோம். எது அப்படின்னா ஒளியியல், ஆப்டிக்ஸ். அதாவது பழைய காலங்கள்லேருந்தே வந்து பார்த்திங்கன்னா கண்ணாடியினுடைய ஒரு தன்மை வந்து கண்டறிந்து அந்த கண்ணாடியில் ஒளி வந்து படும்போது அது ஏற்படக்கூடிய விளைவுகள் இல்லையா, ஒளியினுடைய தன்மை, அதை பற்றி ஆராய்ச்சிகள் நடந்து கொண்டே வந்தது. அதை நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஆப்டிக்ஸ். அப்போ லைட்டை பற்றி நம்ம படிக்கக்கூடிய அந்த டிபார்ட்மெண்ட்டை தான் ஒளியியல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அக்கஸ்டிக்ஸ், அதாவது ஒளியியல், சவுண்டு இல்லையா. சவுண்டு வந்து எப்படி பரவுது, ஊடகம் அதுக்கு வேணுமா வேண்டாமா இல்லையா. அப்போ லைட்டு பரவுறதுக்கு ஊடகம் வேணுமா வேண்டாமா அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன தெரியும், சூரியன்லேருந்து பூமிக்கு ஒளி வந்து வரக்கூடிய வழியில் எந்த ஊடகமும் இல்லை, காற்று கூட இல்லை. இப்போ பூமியை சுற்றி காற்று பரவி இருக்குது, ஆனால் நீங்கள் சூரியன்லேருந்து பூமிக்கு நடுவில் வெறும் வெற்றிடம் தான் இருக்குது, வேக்கும்னு சொல்கிறோம்
இல்லை ஃப்ரீ ஸ்பேஸ், அந்த அந்த இடத்துலையும் பரவி ஒளி பூமியை வந்து அடைஞ்சிருக்கு. அப்போ ஒளி பரவுறதுக்கு லைட்டு பரவுறதுக்கு மீடியம் தேவையில்லை, ஊடகம் இல்லைனாலும் ஒளி பரவும். ஆனால் சத்தம் வந்து பரவுறதுக்கு ஊடகம் வேணும் இல்லையா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரூமில் இங்கே நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன், இந்த ரூமில் இருக்க காற்றை எல்லாத்தையும் உறிஞ்சி வெளியே எடுத்துட்டோம். இந்த அறையில் வந்து எந்த காற்றும் இல்லைன்னு வச்சுக்கலாம். நான் உங்கள் கூட பேசும்போது நான் பேசுகிறத நீங்கள் கேட்க முடியாது. ஏன்னா ஒளி வந்து என்ன ஆகாது, பரவாது. ஒளி பரவதுக்கு ஊடகம் வேணும். காற்றுங்கிற ஊடகம் இருந்தால் தான் ஒளி பரவும், அல்லது ஒளி பரவ வாய்ப்பில்லை. இப்போ என் வாய் அசைகிறத மட்டும்தான் நீங்கள் பார்ப்பீங்க, இங்கே சத்தத்தை நீங்கள் உணர முடியாது. அப்போ ஒளி பரவறதுக்கு ஊடகம் வேணும். இது போல் இந்த ஒரு குறிப்பிட்ட லைட்டு, சவுண்ட், அதோட கேரக்டர்ஸ் பற்றி படிக்கிற 2 டிபார்ட்மெண்ட் தான் இது இல்லையா? லைட்டை பற்றி படிக்கிறது ஆப்டிக்ஸ், சவுண்டை பற்றி படிக்கிறது அக்கஸ்டிக்ஸ். சரி, அடுத்தது வந்து வானியற்பியல், அஸ்ட்ரோஃபிசிக்ஸ். அப்போது கோள்களினுடைய இயக்கம், நட்சத்திரங்களினுடைய இயக்கம், ஸோ இதை பற்றியெல்லாம் நம்ம படிக்கிறது வந்து என்னென்னு சொல்கிறோம், அஸ்ட்ரோஃபிசிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இன்றைக்கும் மிக அதிகமான அளவு ஆராய்ச்சிகள் நடைபெறக்கூடிய, நோபல் பரிசு மிக அதிகமான அளவு கொடுக்கப்படக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட்டாக ஃபிசிக்ஸில் வந்து இருக்கிறது அஸ்ட்ரோஃபிசிக்ஸ் தான். ஸோ தொடர்ச்சியாக ஆராய்ச்சிகள் நடைபெற்றுக்கிட்டே இருக்குது. இந்த யூனிவர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த வான்வெளி மண்டலங்களில் பூமியில் மட்டும்தான் உயிரினங்கள் வாழுதா, பூமியை தாண்டி செவ்வாய் கிரகத்திலேயோ இல்லை வேறு ஏதாவது கோள்கள்லையோ அல்லது வேறு ஒரு நட்சத்திரத்தினுடைய கோள்கள்லையோ ஏதாவது உயிரினங்கள் வாழ முடியுமா, நம்மை தவிர யாராவது எங்கேயாவது வாழ்ந்துட்டு இருக்காங்களா, இது போல் நிறைய ஆராய்ச்சிகள் நடைபெற்றுக்கிட்டே இருக்குது. அதே போல் பூமியில் இருக்கக்கூடிய தனிமங்கள் இல்லையா, நம்ம இரும்பு, செம்பு, தாமிரம், இந்த போல் நிறைய தனிமங்கள் சொல்கிறோம், எலிமெண்ட்ஸ். இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் வேறு பிளானட்டில் எப்படி இருக்கும், இல்லை புதுசாக வேறு ஏதாவது எலிமெண்ட்ஸ் இருக்குமா? ஸோ மனிதனுக்கு எப்போவுமே பூமியை தவிர்த்த மற்ற கிரகங்களில் ஆராய்ச்சிகள் வந்து பண்ணுறதுல ரொம்ப ஆர்வம் இருக்குது இல்லையா? நிலவுக்கு மனிதனே போயிட்டு வந்திருக்கான், செவ்வாய் கிரகத்துக்கு மனிதனை அனுப்புவதற்கான ஆராய்ச்சிகள் வந்து நடைபெற்றுக்கிட்டு இருக்கு. ஸோ இது போல் இருக்கக்கூடிய நிகழ்வுகளை பற்றி நம்ம படிக்கிறது அஸ்ட்ரோஃபிசிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஈவன் வந்து வயோஜர் அப்படின்னு சொல்லக்கூடிய சில சேட்டலைட்ஸை வந்து பார்த்திங்கன்னா நம்ம சூரிய மண்டலத்தை தாண்டியே வந்து மனிதனால் வந்து அது அனுப்பப்பட்டிருக்கு. அப்போது அதாவது ப்ளூட்டோ கிரகத்தை தாண்டி கூட இன்னும் சென்று கொண்டே இருக்கக்கூடிய வயோஜர் விண்கலங்கள் வந்து பார்த்திங்கன்னா மனிதனுடைய அறிவு எந்த அளவுக்கு விரிவடைஞ்சிருக்கு அப்படிங்கிறத வந்து நமக்கு காண்பிக்க ஆரம்பிக்குது. அது எடுக்கப்பட்ட புகைப்படங்களை வச்சு தான் நம்ம ப்ளூட்டோங்கிற ஒரு கோடிக்கணக்கான 1000 கிலோமீட்டர்களுக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய அந்த பிளானட்டோட ஷேப் எப்படி இருக்குது, அதில் இருக்கக்கூடிய அதில் என்னென்ன தனிமங்கள் இருக்கலாம் அப்படிங்கிற ஆராய்ச்சிகள்லாம் நம்ம பண்ணுறோம். ஓகே, ஸோ அப்போ அது போல் அஸ்ட்ரோஃபிசிக்ஸ் எல்லாம் இன்றைக்கி டெக்னாலஜி ஓரியன்டாக பயங்கர டெவலப்மெண்ட் அடைஞ்சிருந்தா கூட பழைய காலங்கள்லேருந்தே அந்த ஆராய்ச்சிகள் நடைபெற்றுக்கிட்டே தான் வருது. கலீலியோ போன்ற சயின்டிஸ்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மிக அதிகமான அளவு அர்ப்பணிப்பு உணர்வோட நிறைய கோள்களை வந்து நம்ம கண்டுபிடிப்பதற்கான வாய்ப்புகளை வந்து நமக்கு உருவாக்கி கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்ததான் மாடர்ன் ஃபிசிக்ஸ். மாடர்ன் ஃபிசிக்ஸ் அப்படின்னு சொல்கிறதுல கண்ணுக்கு தெரியாத சில பொருட்களை பற்றி நம்ம ஆராய்ச்சி பண்ணுறோம், அதுதான் மாடர்ன் ஃபிசிக்ஸில் வருது. அணு இயற்பியல், அணுக்கரு இயற்பியல். அதாவது நம்ம உலகத்தில் உள்ள பொருட்களை வந்து 3 விதமாக நம்ம பிரிக்கலாம் இல்லையா? என்னென்னவா சொல்லலாம், அதாவது திடப்பொருள், திரவப்பொருள், வாயுப்பொருள், சாலிட், லிக்விட், கேஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எந்த பொருளாக இருந்தாலும் இந்த ஒரு 3 நிலைகளுக்குள்ள அடங்கிடுது. இதை தவிர 2 நிலைகள் இருக்குது, அது ஹையர் கிளாஸஸ் போகிறப்ப நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு ஒரு 3 நிலைகள் நம்ம வந்து சொல்கிறோம். இந்த 3 நிலையில் உள்ள பொருட்களை ஏதோ ஒரு பொருள் நீங்கள் எடுத்து உடைக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம், தூளாக உடைச்சிட்டீங்க, அப்போ பொடியாயிருது. இன்னும் நீங்கள் உடைச்சிக்கிட்டே கிரைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, அப்போது கண்ணுக்கே தெரியாத ஒரு சின்ன சைஸுக்கு வந்து வந்துடும் இல்லையா? அந்த சைஸை நம்ம என்னன்னு சொல்கிறோம், மாலிக்யூல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ மாலிக்யூலை இன்னும் உடைச்சிக்கிட்டே இருந்தால் உங்களுக்கு என்ன கிடைக்கும், ஆட்டம் கிடைக்கும் இல்லையா? ஆட்டம், பால் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சின்ன கண்ணுக்கே தெரியாத ஒரு பொருள் இருக்கும். அந்த ஆட்டமையும் இன்னும் உடைச்சி உள்ளே பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும், அணுக்கரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிறு பகுதி இருக்கும். அப்போ இந்த மாலிக்யூல்ஸு, ஆட்டம்ஸு அண்டு நியூக்ளியஸ், இதை பற்றியெல்லாம் படிக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்டாக நம்ம மாடர்ன் ஃபிசிக்ஸில் வச்சுருக்கோம். இப்போ அட்டாமிக் ஃபிசிக்ஸ் அணு இயற்பியல், நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் அணுக்கரு இயற்பியல், மாலிகுலர் ஃபிசிக்ஸ் மூலக்கூறு இயற்பியல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதெல்லாம் மாடர்ன் அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ளே வர ஆரம்பிச்சிருது. அப்போ கண்ணுக்கு பெரும்பாலும், அதாவது சரியாக அப்படி சொல்லக்கூடாது, பட் ரொம்ப ரஃப்பாக சொல்கிறதா இருந்தால் கண்ணுக்கு தெரியக்கூடிய பொருட்கள் பற்றி படிக்கக்கூடியது மாடர்ன் ஃபிசிக்ஸ், கிளாசிக்கல் ஃபிசிக்ஸில் இருந்திருக்கு. ஆனால் மாடர்ன் ஃபிசிக்ஸில் அதையும் தாண்டி ரொம்ப நுட்பமான ஆராய்ச்சிகள் பண்ணுற டிபார்ட்மெண்ட்டாக மாடர்ன் ஃபிசிக்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு இயற்பியலை வந்து கற்பதனுடைய இனிமை, தி ஸ்கோப் அண்ட் எக்ஸைட்மெண்ட் ஆஃப் ஃபிசிக்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இயற்பியலை கற்றலினுடைய இனிமையும் வாய்ப்புகளும், இதை கற்பதனால நமக்கு என்ன மனித குலத்துக்கு நன்மை இருக்குது இல்லையா? ஏதாவது ஒரு நன்மை இல்லாமல் அந்த படிப்பு வந்து படிக்கிறதுல என்ன யூஸ் இருக்குது? ஸோ ஃபிசிக்ஸ் எந்த அளவுக்கு நமக்கு பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
ஃபிசிக்ஸோட கண்டுபிடிப்புகள், ஃபிசிக்ஸில் நிறைய கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. மனித வாழ்க்கைக்கு பயன்படக்கூடிய எக்கச்சக்கமான கண்டுபிடிப்புகள் அதில் இருக்குது. அதில் குறிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை 2 விதமாக நம்ம பிரிக்கிறோம். என்னென்ன அப்படின்னா தற்செயலான கண்டுபிடிப்புகள், ரெண்டாவது ஆய்வகங்கள் மூலம் பகுப்பாய்வில் கண்டறிதல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆக்சிடென்டல் டிஸ்கவரிஸ் அண்ட் வெல் அனலைஸ்டு ரிசர்ச் அவுட்கம் இன் தி லேப்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஆக்சிடென்டல் டிஸ்கவரிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஆக்சிடென்டல் டிஸ்கவரிஸ் அப்படிங்கிறது அதாவது இதுதான் கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு ஒரு சயின்டிஸ்ட்டுக்கு தெரியாமலேயே வேறு ஏதாவது ஒரு ஆராய்ச்சியை செஞ்சுட்டு இருக்கும்போது திடீர்னு அவர் எதேச்சியாக கண்டுபிடிச்ச சில கண்டுபிடிப்புகள். ரொம்ப குறிப்பாக சொன்னால் மேக்னெட்ஸ் இல்லையா, காந்தங்கள் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். அதாவது காந்தம் அப்படிங்கிற ஒரு பொருளுக்கு வந்து ஈர்ப்புத்தன்மை இருக்குது அப்படிங்கிறது தொடக்க காலங்களில் யாருக்கும் தெரியறதில்லை. அப்போது வந்து பார்த்திங்கன்னா எதேச்சையாக ஒரு அது பக்கத்தில் இரும்பு போன்ற பொருட்கள் வரும்போது அது ஈர்ப்புத்தன்மையோடு பிடிச்சி இழுக்க ஆரம்பித்த உடனே அந்த பொருள் வந்து ஒரு அதிசயமான கல் அப்படின்னு நினச்சி அதை வந்து வணங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் ஒரு குறிப்பிட்ட காலம் கழித்து அதற்கு வந்து உள்ளுக்குள்ளே ஒரு குறிப்பிட்ட தன்மை இருக்குது. அந்த பொருள் வந்து ஒரு இரும்பு போன்ற சில காந்த பொருட்களை வந்து ஈர்க்கக்கூடிய தன்மை அதுக்கிட்ட இருக்குது, நேச்சுரலாகவே இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ இது வந்து தற்செயலாக நிகழ்ந்தது தான். இதை கண்டுபிடிக்க போகிறோம்னு நினச்செல்லாம் யாரும் பண்ணலை. அதை பற்றி ஆராய்ச்சிகள் நடைபெறுது. இந்த ஆராய்ச்சியின் முடிவில் வந்து அதை கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அது மேக்னெட் எதேச்சையான ஒரு கண்டுபிடிப்பாக இங்கே சொல்லலாம். அடுத்தது எக்ஸ்ரே. பொதுவாக நம்ம எலும்பு முறிவு அந்த மாதிரி ஏதாவது ஏற்பட்டுச்சுன்னா டாக்டர்கிட்ட போகணுன்னு என்ன சொல்கிறாரு, ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு எக்ஸ்ரே எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறாரு. அப்போ எக்ஸ்ரே வந்து எப்படி செயல்படுது? எக்ஸ்ரேங்கிற ஒரு கதிர் வந்து நம்ம நீங்கள் எக்ஸ்ரே எந்த இடத்துல எடுக்கிறீங்களோ அதுக்கு நேராக அனுப்பும்போது உங்களோட போன் வந்து இல்லை எலும்பு ரொம்ப கடினமான பொருளாக இருக்கிறனால அதன் வழியாக ஊடுருவ முடியறதில்லை. ஆனால் சதை, ரத்தம் போன்ற பொருட்கள் வழியாக எளிமையாக ஊடுருவிடுது. அப்போது பின்னாடி வைக்கப்படக்கூடிய புகைப்பட தகடில் இந்த எலும்பினுடைய அமைப்பு கருப்பாக தனியாக தெரியுது. அப்போ தொடர்ச்சியாக இருக்க வேண்டிய எலும்பு நடுவில் வந்து கொஞ்சம் ஒரு ஒளிரும் லேசாக கேப்பில் உங்களுக்கு லைட்டாக தெளிவாக ஒளி தெரியுதுன்னு வச்சுக்கலாம். அப்போ அந்த ஒளி தெரியுதுன்னா அந்த இடத்துல போன் ஏதோ ஃப்ராக்சர் ஆகிருக்கு, நகர்ந்துருச்சு அப்படின்னு அவங்க டாக்டர் கண்டுபிடிச்சிடுறாங்க. அதாவது தொடர்ச்சியாக இருக்கணும் அந்த இடத்துல. அப்போ தொடர்ச்சியாக கருப்பு கலரில் நேராக கோடு தெரியணும். அந்த இடத்துல ஏதோ கேப்பில் லைட்டு தெரியுது. அப்போ லைட்டு தெரிஞ்சதுன்னா அங்கே கேப் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஏன்னா அங்கே ரத்தமோ சதையோ தான் போய் நின்றுருக்கும். அதனால் அதை கண்டுபிடிச்சிடுறாங்க. ஸோ இந்த எக்ஸ்ரே வந்து ரொம்ப பயன்படக்கூடியது. மருத்துவத்துறையில் எக்ஸ்ரே இல்லாமல் ஒரு எதையுமே நம்ம பயன்படுத்த முடியாது இல்லையா? சரி, அதை வந்து எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல ராஞ்சன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சயின்டிஸ்ட் எதேச்சையாக அவருடைய கை வந்து அந்த கதிர்கள் வந்து உற்பத்தியாகி வர்றது தெரியாமலே அவர் கை வந்து வைக்கப்படும் போது எதிரில் இருந்த புகைப்படத்தகடில் அவரோட அந்த எக்ஸ்ரேவோட இமேஜ் வந்து பதிவாக ஆரம்பிச்சிருச்சு. அந்த பதிவானதை வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் அப்போ ஒரு ஊடுருவக்கூடிய சில கதிர்கள் வந்து இருக்குது, இந்த கதிர்களை பற்றி ஆராய்ச்சிகள் செய்யலாம் அப்படின்னு வந்து தொடர்ச்சியாக அதை பற்றி அனலைஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அதனுடைய தன்மை வந்து தெரிய ஆரம்பிச்சிது. அதனால் அது அந்த நேரத்தில் அதனுடைய பண்பே தெரியலை. அப்படிங்கிறனால தான் என்ன பண்ணுறாங்க, அந்த கதிருக்கு எக்ஸ் கதிர்னு பேர் வைக்கிறாங்க. எக்ஸுங்கிறது சம் அன்னோனுக்கு எப்போ நம்ம கொடுப்போம், சம் எக்ஸ் யாரோ வந்தாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அது போல் தன்மை தெரியாத கதிர், அவருக்கு என்ன கண்டுபிடிச்சாருனே அவருக்கு வந்து தெரியலை. ஏதோ ஒரு புதுசாக ஒரு கேரக்டர் இருக்குது, ஒரு ரே இருக்குது அப்படிங்கிறத மட்டும் அனலைஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இங்கே அது எக்ஸ்ரேன்னு பேர் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆராய்ச்சிகள் நடைபெறுது, இதனுடைய தன்மை எல்லாம் தெரிய ஆரம்பிச்சிருது. பட் அது ஒரு ஆக்சிடென்டல் டிஸ்கவரி அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆய்வகங்கள் மூலம் கண்டறிதல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆய்வகங்கள் மூலம் கண்டறிதல் அப்படின்னா நம்ம ஒரு பர்பஸ்க்காக இது வேணும், இது வந்து நமக்கு தேவைப்படுது, இந்த மாதிரி ஒன்றை கண்டுபிடிச்சா நல்லது அப்படிங்கிறதுக்காக நம்ம கண்டுபிடிக்கிறத இந்த இடத்துல என்ன சொல்லலாம், ஆய்வகங்கள் மூலம் கண்டறிதல், லெபார்டரிஸ் மூலமாக வெல் அனலைஸ்டு டிஸ்கவரிஸ். இது எப்படி சொல்லலாம், இப்போ எனக்கு வந்து ஆர்டிஃபிஷியல் மேக்னெட் வேணும் அப்படின்னு வச்சுக்கலாம். செயற்கை காந்தம், இயற்கையாக காந்தங்கள் இருக்குது, அந்த காந்தங்கள் வந்து இரும்பு பொருட்களை ஈர்க்கும், ஆனால் அதனுடைய ஈர்ப்புத்தன்மை கம்மியாக இருக்கும். அப்போ செயற்கை முறையில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா காந்தத்துக்கு மின்சாரம் கொடுக்கும்போது மிக வலிமையான காந்தத்தன்மை அதுக்கு கிடைக்கிது. அப்போது கனமான பொருட்களை தூக்குவதற்கு அதை பயன்படுத்தணும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லேபில் வந்து உட்காந்து ஒரு காந்தத்தை எடுத்து அதுக்கு மின்சாரம் கொடுக்கப்பட்டு அது வந்து எந்த அளவு ஈர்ப்புத்தன்மை அதுக்கு அதிகரிக்குது அப்படின்னு வச்சு கண்டுபிடிச்சாங்க. அப்போ இது என்னன்னு நம்ம சொல்கிறோம் இந்த இடத்துல, ஆர்டிஃபிஷியல் மேக்னெட்டுங்கிறது லெபார்டரி ஓரியன்டாக வெல் பிளான்டு எக்ஸ்பிரிமெண்ட்டில் கண்டுபிடிச்சது அப்படிங்கிறோம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா மெடிசின்ஸ், மனித குலத்திற்கு நோய்களுக்கு எதிர்ப்பு சக்தியை தரக்கூடிய இல்லையா, நோய்களை தீர்ப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய மெடிசின்ஸ், மருந்துகள் வந்து லேபில் பல கட்டங்களாக சோதனைகள் தொடர்ச்சியாக செய்யப்பட்டு இறுதியில் கண்டுபிடிக்கப்பட்டு மனிதனுக்கு வந்து பயன்படுது. இதுலேயும் இயற்பியல் அதிக அளவு பங்களிப்பு கொடுக்குது அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம்.
ஸோ இப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா கொரோனாவுக்கு இருக்கக்கூடிய அவ்வளவு பெரிய பிரச்சனையை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு மருந்து கண்டிப்பாக தேவைப்படுது. அப்போ அந்த மருந்தை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு பல கட்டங்களாக ஆராய்ச்சிகள் வந்து செய்யப்படுது. அந்த ஆராய்ச்சிகள் வந்து ஒவ்வொரு கட்டங்களாக சோதனைகள் செய்யப்பட்டு இறுதியில் வந்து அவங்க கொடுக்குறாங்க. அப்போ வெல் பிளான்டாக லெபார்ட்ரிஸில் பல கட்டங்களை தாண்டி தான் அதை செய்யும். சரி, அது இந்த குரூப்பில் வந்து நம்ம சொல்லலாம். அடுத்து வந்து ஜென்ரேட்டர்ஸ். ஸோ ஜென்ரேட்டர் ஏசி, டிசி போன்ற ஜென்ரேட்டர் மூலமாக நம்ம மின்சாரங்களை எல்லாம் உற்பத்தி பண்ணுறோம். ஸோ மின்சாரத்தை உற்பத்தி பண்ணக்கூடிய அந்த ஜென்ரேட்டர்ஸை வந்து பார்த்திங்கன்னா சயின்டிஸ்ட்டுகள் தான் என்ன பண்ணுறாங்க, வெல் பிளான்டாக முதல்ல வந்து அதை கண்டுபிடிக்கிறாங்க. தாமஸ் ஆல்வா எடிசன், டெஸ்லா போன்ற மிக முக்கியமான சயின்டிஸ்ட்டுகள் வந்து அதற்கான பங்களிப்பை லெபார்ட்டரியில் மிக கடுமையான முயற்சிகள் மூலமாக அதை நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு டெக்னாலஜி. இப்போ நம்ம படிக்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக இயற்பியலை வந்து படிக்கிறத 2 பெரும் பிரிவுகளாக நம்ம பிரிச்சுக்கலாம். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா சயின்ஸை நேரடியாக அதனுடைய அடிப்படை தத்துவங்களை மட்டும் படிக்கிறது. இன்னொன்று வந்து டெக்னாலஜி ஓரியன்டாக என்ஜினியரிங்கில் இல்லை பிடெக் அந்த மாதிரி படிப்புகளில் வந்து படிக்கிறது. அப்போ டெக்னாலஜி அப்படின்னு சொல்லக்கூடியது தொழில்நுட்பம் அப்படின்னா நம்ம ஒரு படிப்பை இயற்பியலை வாழ்க்கைக்கு தேவையான முறையில் மாற்றி மனிதனுக்கு பயன்படக்கூடிய விதத்தில் நம்ம மாற்றுறது தான் டெக்னாலஜி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது சிம்பிளாக எப்படி சொல்கிறாங்கன்னா, இயற்பியல் கோட்பாடுகளை நடைமுறையில் பயன்படுத்துவது, மனிதனுக்கு பயன்படக்கூடிய விதத்தில் அந்த மாற்றி அமைப்பது தான் டெக்னாலஜி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிரைண்டர் நம்ம பயன்படுத்துகிறோம் இல்லையா, ஒரு அரிசியை வந்து நம்ம அரைக்கிறதுக்கு வந்து நம்ம கிரைண்டரை வந்து பயன்படுத்துகிறோம் மாவு உருவாக்குறதுக்கு. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது டெக்னாலஜி. ஏன்னா சயின்ஸோட ஒரு கான்செப்டை வந்து யூஸ் பண்ணி எலக்ட்ரிசிட்டியை பயன்படுத்தி நம்ம வந்து எப்படி ஒரு பொருளை வந்து அறவை மூலமாக இன்னொரு பொருளை உருவாக்கலாம் இல்லையா, நமக்கு தேவையான ஒரு 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 ப்ராடக்டை எப்படி வந்து கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து டெக்னாலஜி. அப்போ மனித வாழ்க்கைக்கு பயன்படக்கூடிய விதத்தில் ஒரு மோட்டாரையோ இல்லை வேறு ஏதாவது ஒரு பொருளையோ பயன்படுத்துறது பேர் டெக்னாலஜி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, இப்போ இந்த ஃபிசிக்ஸோட டெக்னாலஜிஸை வந்து எந்தெந்த ஃபீல்டில் வந்து நம்ம அப்ளை பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வயர்லெஸ் கம்யூனிகேஷன். இன்றைக்கி செல்ஃபோன் இல்லாமல் உலகமே இல்லை. அப்போ இன்டர்நெட், செல்ஃபோன், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர்ஸில் மொபைல் ஃபோன்ஸ், இந்த மாதிரியான எல்லா விஷயத்துலையுமே ஃபிசிக்ஸ் தான் நம்ம அப்ளை பண்ணுறோம். அப்போ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து நம்ம பேசுகிறதுக்கு வயர்டு கம்யூனிகேஷனாக இருந்தாலும் சரி, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து வயர் மூலமாக இருக்கக்கூடிய டெலிஃபோனாக இருந்தாலும் சரி, இல்லை செல்ஃபோன் அப்படின்னு சொல்லக்கூடிய வயர்லெஸ் கம்யூனிகேஷனாக இருந்தாலும், நம்ம சேட்டிலைட் கம்யூனிகேஷனாக இருந்தாலும் எல்லா இடத்துலையும் என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி ஃபிசிக்ஸை வந்து நம்ம அங்கே அப்ளை பண்ணுறோம். ஃபிசிக்ஸ் கான்செப்ட் அங்கே அப்ளை ஆகுது. அதே போல் லேசர் அப்படிங்கிறது வந்து ஒரு கான்சன்ட்ரேட்டர் லைட் இல்லையா, அந்த லேசரை பயன்படுத்தி என்ன பண்ணலாம், உலோகங்களை அறுக்கலாம். அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆராய்ச்சிகளில் பயன்படுத்துகிறாங்க. ஒரு பொருளினுடைய தன்மை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு, அதனுடைய அணு கட்டமைப்பு பற்றி அறிஞ்சிக்கிறதுக்கு, அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு கிறிஸ்டல்ஸை பற்றி அனலைஸ் பண்ணுறதுக்கு நம்ம அதை யூஸ் பண்ணலாம். அதே போல் வந்து லேசரை நம்ம மருத்துவத்துறையில் வந்து ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு வந்து அதை யூஸ் பண்ணுறாங்க. இது லேசர் டெக்னாலஜி. அடுத்தது சூப்பர் கண்டக்டிவிட்டி, அதாவது கடத்துத்தன்மை. சூப்பர் கண்டக்டிவிட்டியை நம்ம பயன்படுத்தி ட்ரெயினை வந்து மிக அதிவேகங்களில் நம்ம இயக்கலாம். மிக அதிகமான உயர் வேகத்தில் ஒரு ட்ரெயினை ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்னா காந்தங்கள் வந்து அங்கே பயன்படுத்தப்படணும். அந்த காந்தங்களில் வந்து அதனுடைய ஒரு குறிப்பிட்ட தன்மை வந்து சூப்பர் கண்டக்டிவிட்டி அப்படின்னு சொல்கிற அந்த தன்மையை உருவாக்கி கடத்துத்திறன் காந்தங்களை உருவாக்கி அதை வந்து நம்ம அப்ளை பண்ணி பயன்படுத்துகிறோம் அப்படின்னு வந்து சொல்லலாம். ரெண்டாவது வந்து எக்ஸ்ரே பற்றி இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம். அடுத்தது மைக்ரோஸ்கோப். பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோஸ்கோப்புங்கிறது ஒரு மிக சிறிய கண்ணுக்கு தெரியாத பொருட்களை நுட்பமாக பார்க்கறதுக்கு பேர் மைக்ரோஸ்கோப். இப்போ இந்த மைக்ரோஸ்கோப்பை பயன்படுத்தி இப்போ எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்புங்கிற ஒரு மாடர்ன் மைக்ரோஸ்கோப் இருக்குது. முதல்ல நம்ம லெபார்ட்டரியில் பயன்படுத்திட்டு இருந்ததெல்லாம் லென்ஸுகளை பயன்படுத்துகிற மைக்ரோஸ்கோப் தான். அது வந்து ஒரு 1000 மடங்கு பொருளினுடைய அளவை பெருசு பண்ணி காமிக்கும். இப்போ நீங்கள் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பை பயன்படுத்தினீங்கன்னா 1,00,000 மடங்கு பொருளை பெருசு பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வைரஸோ பாக்டீரியாவோ இருக்குது, அந்த பாக்டீரியாவை நீங்கள் சைஸ் பெருசு பண்ணி பார்க்கணும் அப்படின்னா அதை வந்து நம்ம மைக்ரோஸ்கோப்பை பயன்படுத்தலாம். இதே போல் டெலஸ்கோப்பில் நம்ம லென்ஸுகளை பயன்படுத்தி மிக தொலைவில் உள்ள கிரகங்களையோ இல்லை வான்பொருட்களையோ பார்க்குறக்கு அதை நம்ம பயன்படுத்துகிறோம். அதுலேயும் நம்ம லென்ஸுகள் பயன்படுத்துகிறோம். அது எல்லாமே வந்து ஃபிசிக்ஸோட அப்ளிகேஷன்ஸ். அடுத்தது ரேடியோ ஆக்டிவிட்டி. அதாவது பொதுவாக சில குறிப்பிட்ட எலிமெண்ட்ஸ் வந்து தன்னிச்சையாக சில கதிர்களை உமிழக்கூடிய தன்மைகள் வச்சுருக்கும். அந்த தன்னிச்சையாக உமிழக்கூடிய கதிர்களை மருத்துவத்துறைகளில் நிறைய பயன்படுத்துகிறாங்க. அந்த கதிர்களை பற்றின ஆராய்ச்சி வந்து ரேடியோ ஆக்டிவிட்டி அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஓஷோனோகிராஃபி அப்படிங்கிறது என்னென்னா கடல் மற்றும் கடலில் வாழக்கூடிய உயிரினங்களினுடைய தன்மைகளை பற்றி ஆராய்ச்சிகள் வந்து இயற்பியல் சார்ந்து நடைபெறுது. அதே போல் வந்து கடலில் உள்ள உப்பு நீரினுடைய தன்மை எப்படி இருக்குது, காற்றினுடைய வேகம் மாறுபடுறது எப்படி இருக்குது, அந்த மாதிரியான கடல் சார்ந்த
தன்மைகளை பற்றி ஆராய்ச்சிகள் கொண்ட படிப்புகள் வந்து ஃபிசிக்ஸ் ஓரியன்டாக நிறைய இருக்குது. அதையும் வந்து டெக்னாலஜியாக நம்ம இங்கே சொல்லலாம். அப்போ டெக்னாலஜி அப்படிங்கிறது மனிதனுக்கு தேவைப்படக்கூடிய விஷயங்களை வந்து இயற்பியல் சார்ந்து எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கிறத ஃபிசிக்ஸ் அண்ட் டெக்னாலஜிங்கிற ஹெட்டிங்கில் நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்போ ஃபிசிக்ஸ் வந்து இல்லாமல் எளிமையான ஒரு மகிழ்வான ஒரு ஒரு உலகத்தை வந்து மனிதனால் கண்டிப்பாக கட்டமைக்க முடியாது. அப்போ இன்றைக்கி நமக்கு கிடச்சிக்கக்கூடிய பெருமளவு கண்டுபிடிப்புகள் ரொம்ப எளிமையாக சொன்னால், இப்போ இங்கேருந்து அமெரிக்காவில் இருக்க ஒருத்தரை நான் வந்து தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா முற்காலங்களில் அதுக்கு வாய்ப்பே கிடையாது. இன்றைக்கி உட்கார்ந்த இடத்துல நம்ம அந்த ரூமில் இருந்துகிட்டே என்ன பண்ணுறோம், நேரடியாக அவர் கூட வந்து நம்ம பேசுகிறோம். வீடியோ கால்ஸ் மூலமாக அவரை நம்ம நேரடியாகவே அதில் பார்க்கவே முடியுது. ஸோ இந்த மாதிரியான கண்டுபிடிப்பை தந்தது வந்து இயற்பியல் ரொம்ப முக்கியமான ஒரு பங்களிப்பு அப்படின்னு வந்து சொல்லலாம். சரி, ரெண்டாவது அடுத்ததாக இயற்பியல் படிக்கிறதன் மூலமாக இயற்பியல் இருக்கக்கூடிய சயின்ஸ் குரூப்பை நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். நான் 11வது படிக்கிறேன். அடுத்தது 12வது அடுத்த வருஷம் படித்து முடிக்கிறோம். 12வதுக்கு அப்புறமா என்ன மாதிரியான கோர்சஸ் நான் எடுக்க முடியும் இல்லையா, அதை பற்றி நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சே ஆகணும். அப்போ ஃபஸ்ட்டு ஆஃப்டர் 12க்கு அப்புறம் நீங்கள் நிறைய கோர்சஸ் இருக்குது உங்களுக்கு. ஆல் ஓவர் இந்தியாவில் வந்து அதிகமான அளவு கோர்சஸ் இருக்கிற டிபார்ட்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா சயின்ஸ் குரூப்ஸ் தான். அப்போ அதில் நான் என்னென்ன படிக்கலாம்னா பிஎஸ்சி ஃபிசிக்ஸே படிக்கலாம். இப்போ நீங்கள் ஃபிசிக்ஸை ஒன் ஆஃப் தி சப்ஜெக்டாக மட்டும் நீங்கள் படிக்கிறீங்க. ஃபிசிக்ஸை தவிர கெமிஸ்ட்ரி, பாட்டனி, ஜுவாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஏதோ நிறைய சப்ஜெக்ட்ஸ் படிக்கிறீங்க. ஃபிசிக்ஸ் ரொம்ப பிடிச்சிருச்சு, நான் அதையே வந்து இன்னும் நான் படிக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னா 3 வருட படிப்பாக பிஎஸ்சி ஃபிசிக்ஸை ஜாயின் பண்ணி நீங்கள் அதை பற்றி டீட்டெயிலாகவே படிக்கலாம். ஒன்று. அடுத்தது வந்து பிஇ பேச்சுலர் ஆஃப் என்ஜினியரிங். அதை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும். நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்குது. இசிஇ, ட்ரிபிள்இ, மெக்கானிக்கல், சிவில், அது போல் நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. அது எல்லாமே படிக்கிறதுக்கு 12வதுல இந்த குரூப் எடுத்திருந்தாவது நம்ம படிக்க முடியும். நீங்கள் அந்த குரூப் தான் எடுத்திருக்கீங்க. ஸோ பிஇ படிக்கலாம். அடுத்தது வந்து பிடெக் பேச்சுலர் ஆஃப் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லக்கூடிய இவ்வளோ நேரம் நம்ம டிஸ்கஸ் பண்ண லைஃப் ஓரியன்ட் அப்ளிகேஷன் குரூப்ஸாக நீங்கள் நிறைய படிக்கலாம். அடுத்தது பிஆர்க் கட்டிடக்கலை இல்லையா, அதாவது கட்டிடங்களை வந்து நம்ம எப்படி டிசைன் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து அதை எப்படி கட்டுறாங்க அப்படிங்கிறது ஓரியன்டாக அதை பற்றின படிப்பு வந்து பிஆர்க் அப்படின்னு சொல்கிறது. அடுத்தது எம்பிபிஎஸ், அது உங்களுக்கு நல்லாவே தெரியும், டாக்டர் ஆகிறதுக்காக நம்ம படிக்கக்கூடிய ஒரு படிப்பு. அடுத்து வந்து பிடிஎஸ் பேச்சுலர் ஆஃப் டென்டல் சயின்ஸ், அதாவது பல்லில் இருக்கக்கூடிய பல்லில் வந்து இருக்கக்கூடிய நோய்கள் என்னென்ன வரலாம், அதை எப்படி சீரமைக்கிறது, ஸோ இதை பற்றி படிக்கக்கூடிய ஒரு படிப்பு வந்து பிடிஎஸ். பிஃபார்ம் அப்படிங்கிறது மருந்தியல், அதாவது மருந்துகளினுடைய தன்மை, அதை பற்றின அது புது மருந்துகள் எவ்வளவு கண்டுபிடிக்கப்படுது, என்னென்ன மருந்துகள் வந்து இண்டஸ்ட்ரியில் கண்டுபிடிச்சி நமக்கு கொடுத்துருக்காங்க, ஒரு நோய்க்கு என்னென்ன மருந்துகள் இருக்குது, அதை பற்றியெல்லாம் படிக்கிறது பிஃபார்ம். ஸோ இந்த பிஃபார்ம் டிகிரி முடித்தவங்க தான் என்ன பண்ணுறாங்கன்னா பெரும்பாலும் மருந்து கம்பெனிகளில் வேலை செய்கிறாங்க அல்லது வந்து மெடிக்கல் ஷாப்ஸ் வந்து ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து வந்து பிஎஸ்சி அக்ரி. ஸோ அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு டிபார்ட்மெண்ட். மனிதனுக்கு தேவையான உணவு வந்து நமக்கு அதிலிருந்து தான் கிடைக்குது. அப்போ இந்த 12வதுல இந்த கோர்ஸை முடித்தவங்க தான் நெக்ஸ்ட்டு பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிற இந்த கோர்ஸில் சேர்ந்து விவசாயம் பற்றிய படிப்பை வந்து படிக்க முடியும். அடுத்து வந்து பிஎஸ்சி எலக்ட்ரானிக்ஸ். இன்றைக்கி நம்ம பயன்படுத்தக்கூடிய செல்ஃபோன் அண்ட் மாடர்ன் எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்துலேயுமே இருக்கக்கூடிய அந்த கருவிகள் பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அந்த படிப்பை வந்து படிக்கிறதுக்கு தேவையான வாய்ப்பு வந்து பிஎஸ்சி எலக்ட்ரானிக்ஸ் வந்து நமக்கு தருது. இதை தவிர நிறைய கோர்சஸ் இருக்குது. நான் ஒரு சில முக்கியமான கோர்சஸ் பற்றி மட்டும் இங்கே சொல்லியிருக்கேன். அடுத்தது ஆஃப்டர் பிஎஸ்சி. ஸோ சப்போஸ் நீங்கள் ஆஃப்டர் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் ஜாயின் பண்ணிட்டீங்க, ஃபிசிக்ஸுக்கு அடுத்தது மறுபடியும் என்ன படிக்கலாம் அப்படின்னா எம்எஸ்சி மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 வருடம் அல்லது 3 வருடம், ஒவ்வொரு படிப்புகளுக்கு ஒவ்வொரு சில வருடங்கள் வந்து இருக்கும். இதில் அந்த படிப்புகளில் வந்து எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் வந்து நம்ம படிக்கலாம், அதாவது மாஸ்டர் ஆகலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பேச்சுலர்னு சொல்லக்கூடிய ஒரு குறிப்பிட்ட வருடங்கள் படிக்கிறோம். அதுக்கப்புறம் மாஸ்டர்னு சொல்லக்கூடிய அதுலேயே ரொம்ப டெப்த்தாக நம்ம படிக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. அதில் என்னென்ன படிக்கிறாங்கன்னா ஃபிசிக்ஸ் படிக்கலாம், அஸ்ட்ரோஃபிசிக்ஸ்னு என்னென்னு சொல்லுவோம், வான் இயற்பியல்னு சொல்கிறோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் ஃபிசிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மருத்துவ இயற்பியல் பற்றிய படிப்புகள் வந்து நம்ம படிக்கலாம். ஏன்னா மருத்துவத்துறையில் கூட உங்களுக்கு நிறைய கருவிகள் பயன்படுத்துகிறாங்க இல்லையா. ஸோ அந்த கருவிகள் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து பயன்படுத்துகிறாங்க நோயை பற்றி கண்டுபிடிக்கிறதுக்காக. இப்போ எம்ஆர்ஐ அப்படின்னா நம்ம ஸ்கேன் எடுக்கிறோம். ஸ்கேனில் வந்து பார்த்திங்கன்னா மேக்னெட்டிக் ரெசனன்ஸ் இமேஜிங் அப்படின்னு வந்து சொல்கிறோம். காந்தங்கள் தான் அங்கேயும் வந்து என்ன பண்ணுறோம், பயன்படுத்துகிறோம். ஸோ இந்த காந்தங்களை பயன்படுத்தி தான் வந்து நம்ம மனித உடலில் காந்த புலத்தை வந்து ஊடுருவ வச்சு உறுப்புகளினுடைய தன்மையை பற்றி நம்ம ஆராய்ச்சிகள் பண்ணுறோம். ஸோ அதிலலாம் வந்து இங்கே மெடிக்கல் ஃபிசிக்ஸை நம்ம பயன்படுத்துகிறோம். அடுத்து வந்து எர்த் சயின்ஸ். ஸோ எர்த் சயின்ஸுங்கிறது நான் இப்போ தான் சொன்னேன், எர்த்தில் இருக்கக்கூடிய நேச்சுரல்
திங்ஸ் எப்படி சேஞ்ச் ஆகுது, அதில் என்னென்ன காரணிகள் இருக்கலாம் அப்படின்னு படிக்கிறது எர்த் சயின்ஸ். அடுத்தது ரிமோட் சென்சிங். ரிமோட் சென்சிங் அப்படிங்கிறது என்னென்னா, பொதுவாக தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொருட்களை வந்து தொடர்பு கொள்றதுக்கு நம்ம பயன்படுத்துகிற மாடர்ன் டெக்னாலஜி. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பூமியிலேருந்து ஒரு 30,000 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு செயற்கைக்கோள் இல்லையா, சேட்டிலைட் இருக்குது, அதை வந்து நம்ம எப்படி தொடர்பு கொள்வது, இது வந்து பார்த்திங்கன்னா ரிமோட் சென்சிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ரிமோட் மூலமாகவே நம்ம என்ன பண்ணுறோம், சில எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கண்ணுக்கு தெரியாத சில கதிர்களை பயன்படுத்தி தொலைவில் உள்ள அந்த பொருட்களை கூட நம்ம இங்கேருந்து ஆப்ரேட் பண்ணுறோம். இப்போ நம்ம இங்கேருந்து நம்ம அதை ஆப்ரேட் பண்ணும்போது என்ன ஆகுது, அந்த சேட்டலைட் நம்ம சொல்கிற சிக்னலை வந்து வாங்கிட்டு அதில் இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் அண்ட் அதை ரிசீவ் பண்ணிக்குது, இமீடியட்டாக அதுக்கு ரியாக்ட் பண்ணுது. நம்ம லெஃப்ட் டேர்ன் அப்படின்னு சொன்னால் இமீடியட்டாக அங்கே டேர்ன் பண்ணுது. அப்போ 30,000 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய ஒரு சேட்டலைட்டை எர்த்தில் ஒரு ஸ்டேஷனில் உட்காந்துட்டு ஒரு சயின்டிஸ்ட் கண்ட்ரோல் பண்ணுறாரு அப்படின்னா அதுக்கு பேர் ரிமோட் சென்சிங் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். சரி, அடுத்து எலக்ட்ரானிக்ஸ். ஸோ எலக்ட்ரானிக்ஸ் அப்படிங்கிறது இப்போ நம்ம சொன்ன மாதிரி மாடர்ன் எலக்ட்ரிக்கல் நம்ம பயன்படுத்தக்கூடிய கம்யூனிகேஷன் டிவைசஸ் எல்லாத்துலேயுமே அண்ட் அதர் டிஃப்ரெண்ட்டாக பயன்படுத்திட்டு இருக்க டிவைசஸ் எல்லாத்துலேயுமே எலக்ட்ரானிக்ஸ் அப்ளை ஆகுது. நானோ சயின்சஸ். நானோ சயின்சஸ் அப்படிங்கிறது என்னென்னா, மிக மிக சிறிய அளவில் ஒரு பொருட்களை மாற்றி அதனுடைய தன்மைகளை பற்றி ஆராய்ச்சி செய்கிறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இரும்பு வந்து ஒரு குறிப்பிட்ட அளவில் இருக்கக்கூடிய இரும்பை தொடர்ச்சியாக வந்து கிரைண்டிங்கில் கொடுத்து ரொம்ப மிக மிக சிறிய கண்ணுக்கு தெரியாத ஒரு சைஸுக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்போ அதனுடைய பண்பு எப்படி மாறுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அதுக்கு பேர் நானோ சயின்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இப்போ இதுலேயும் பார்த்தீங்கன்னா எம்எஸ்சியில் நான் ரொம்ப கம்மியாக எழுதியிருக்கேன். நம்ம புக்கில் உங்களுக்கு இதை வந்து இன்ட்ரொடக்ஷனில் ஃபஸ்ட் வால்யூமோட ஃபஸ்ட்டு ஒரு 4-5 பேஜில் இதை தான் கொடுத்துருக்காங்க. தொடர்ச்சியாக நிறையா இதை தவிர இருக்குது. ஒரு சிலதை பற்றி சின்ன இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து ஜாப்ஸ். சரி, நம்ம பிஎஸ்சி படிக்கிறோம், ஃபிசிக்ஸ் எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் படிக்கிறோம், இல்லை வேறு ஏதாவது படிப்புகள் இது சம்மந்தமாக படிக்கிறோம். முடிச்சதுக்கப்புறமா எனக்கு என்ன வேலை வாய்ப்புகள் கிடைக்கும், ஏன்னா வேலைங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஸோ இது படிக்கிறதுனால எனக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க வாய்ப்பு இருக்கா, நிறைய வாய்ப்புகள் இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் டீச்சராகவோ அல்லது ப்ரொஃபஸராகவோ ஆகிறதுக்கு கற்பித்தலுக்கு நீங்கள் வரலாம். ஒரு ஸ்கூல் டீச்சராக வந்து பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் படித்ததுனால ஃபிசிக்ஸ் சொல்லித்தரதுக்கு உங்களுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லைனா காலேஜில் போய் காலேஜில் நீங்கள் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணி அங்கேயும் இதே போல் ரிசர்ச் ஓரியன்டாக நீங்கள் நிறைய படிப்புகள் வந்து சொல்லித்தரக்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது வந்து சயின்டிஸ்ட். ஸோ சயின்டிஸ்ட்டாக நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு நிறைய ஏரியாஸ் வந்து இருக்குது. இஸ்ரோ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்கிற இடத்துல சேட்டலைட்ஸ் ப்ரொடக்ஷன் அண்டு ராக்கெட்ரி அந்த மாதிரியான டிபார்ட்மெண்ட்டை நீங்கள் வந்து நிறைய படிக்கலாம். அதே போல் டிஆர்டிஓ அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுக்கு ரிசர்ச் ஓரியன்டாக இருக்கிற டிபார்ட்மெண்ட்ஸ்லேயும் உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குது. அடுத்தது வந்து ஆல் பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ். ஸோ பேங்க்குக்கு நீங்கள் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா, இப்போ எஸ்பிஐ போல் நல்லா பெரிய பெரிய பேங்க்ஸ் நிறைய இருக்குது. இந்த பேங்க்லலாம் நீங்கள் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து எழுதி நீங்கள் பாஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணுன்னாவே நீங்கள் ஒரு சர்டன் டிகிரிஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதில் வந்து இந்த சயின்ஸ் டிகிரிஸ் எல்லாமே எலிஜிபிள். ஸோ நீங்கள் பிஎஸ்சியில் ஃபிசிக்ஸ் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ், பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, பாட்டனி, ஜுவாலஜி ஆர் எனி டிகிரி, ஸோ நீங்கள் படிச்சிருக்கக்கூடிய அந்த டிகிரி மூலமாக நீங்கள் வந்து அதுக்கு அப்ளிகபிள் ஆகுறீங்க. ஸோ அந்த டிகிரி அந்த என்ட்ரன்ஸ் நீங்கள் எழுதி அது மூலமாக பேங்க்கில் வந்து உயர்ந்த நிலையில் வந்து நம்ம போய் உட்கார முடியும். இப்போ பேங்க் எக்ஸாம் எல்லாமே எழுதுறதுக்கு பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் அப்படிங்கிற டிகிரி கம்ப்ளீட்லி எலிஜிபிள் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி. யூபிஎஸ்சி அப்படின்னு சொல்கிறது வந்து யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படின்னு சொல்கிற சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்தக்கூடிய சில எக்ஸாம்ஸ். இது மூலமாக ஒரு மிக உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய பதவிகளுக்கு நம்ம போக முடியும். டிஎன்பிஎஸ்சிங்கிறது வந்து தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் சொல்லக்கூடிய தமிழ்நாடு லெவலில் இருக்கக்கூடிய ஜாப்ஸுக்கு வந்து உங்களை வந்து எடுக்கிறாங்க. கலெக்டர்லேருந்து ஒரு ஒரு ஆஃபீஸர் ரேங்க்கில் இருக்கக்கூடிய சின்ன ஒரு சாதாரண கிளர்க் வரைக்கும் இருக்கக்கூடிய ஜாப் எல்லாத்துக்கும் உங்களுக்கு எடுக்கிறாங்க. அந்த மாதிரியான டிபார்ட்மெண்ட்டுக்கு போகிறதுக்கு கூட நமக்கு இந்த டிகிரிஸ் வந்து எலிஜிபிளாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ஸ்டேட் லெவல் அண்ட் நேஷனல் லெவல் இருக்கக்கூடிய டாப் லெவல் போஸ்டிங்ஸ் எல்லாத்துக்கும் நடக்கக்கூடிய என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸுக்கு பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் கண்டிப்பாக எலிஜிபிளாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பிஎஸ்சி ஃபிசிக்ஸ்னு இல்லை, ஈவன் நீங்கள் இப்போ எடுத்துருக்கக்கூடிய இந்த 10வது அடுத்து தான் நீங்கள் வந்திருக்கக்கூடிய 11வது முடிச்சு 12 வரும்போது இந்த 12th லெவலுக்கே உங்களுக்கு வந்து சில எக்ஸாம்ஸ் வந்து கவர்மெண்ட் வந்து கண்டக்ட் பண்ணுது. ஸோ அந்த எக்ஸாம்ஸுக்கு கூட நம்ம சயின்ஸ் குரூப் வந்து எலிஜிபிளாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீசஸ். ஸோ இதை வந்து ஐஎஃப்எஸ் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீசஸ்ங்கிறது அதாவது ஃபாரஸ்ட் ஓரியன்டாக அதில் வந்து ஃபாரஸ்டர் அப்படின்னு ஒரு பதவி இருக்குது. அந்த மாதிரியான பதவிகளுக்கு வந்து படிக்கிறவங்க கண்டிப்பாக ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி, ஜுவாலஜி இருக்கக்கூடிய அந்த குரூப்பை எடுத்து படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வைக்கிறாங்க. ஸோ அந்த குவாலிஃபிகேஷன் கேட்குறாங்க. ஸோ அந்த குவாலிஃபிகேஷனை வந்து நம்ம கெயின் பண்ணிக்கிறதுக்கான படிப்பு இதுதான். அப்போ ஃபாரஸ்ட் சர்வீசஸ்க்கு எக்ஸாம்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணும்போது அந்த எக்ஸாம்ஸுக்கு நீங்கள் எலிஜிபிள் ஆகுறீங்க. ஓகே, நெக்ஸ்ட் இந்தியன் டிஃபென்ஸ் சர்வீசஸ். ஸோ இந்தியாவினுடைய ஆர்மியில்
நீங்கள் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, ஏதாவது ஒரு பெரிய போஸ்டிங்கில் நீங்கள் போகணுன்னா கண்டிப்பாக இந்த எக்ஸாம் நீங்கள் கிளியர் பண்ண வேண்டியது இருக்கும். டிஃபென்ஸ் சர்வீசஸ் ஓரியன்டான சில எக்ஸாம்ஸ் வந்து நீங்கள் சிடிஎஸ் மாதிரியான எக்ஸாம்ஸ் வந்து கிளியர் பண்ணணும். அந்த எக்ஸாம்ஸுக்கும் இந்த டிகிரி வந்து எலிஜிபிளாக இருக்கும். அண்ட் 12th லெவல் குவாலிஃபிகேஷனோட நீங்கள் என்ட்ரு ஆகிறதா இருந்தால் கூட நீங்கள் 12th பாஸ் பண்ணிங்கன்னா அதையே நீங்கள் குவாலிஃபிகேஷனை வச்சு அந்த எக்ஸாம்ஸும் நீங்கள் அப்பியர் ஆகலாம். ஓகே, ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததில் வந்து ஃபிசிக்ஸ் அப்படிங்கிறது என்ன, இல்லையா இயற்பியல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம். இயற்பியலினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு படித்தோம். அதை தவிர வந்து இயற்பியல் வந்து எங்கெங்கெல்லாம் பயன்படுது அப்படின்னு நம்ம படித்தோம். 12வது முடித்ததுக்கப்புறமா என்ன டிகிரிஸ் ஜாயின் பண்ணலாம், பிஎஸ்சி முடித்ததுக்கப்புறமா எம்எஸ்சியில் என்னென்ன படிப்புகள் இருக்குது இயற்பியல் சார்ந்து, அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அது முடித்ததுக்கப்புறமா என்னென்ன ஜாப்ஸ் எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கிளாஸ்லேருந்து நம்ம சப்ஜெக்ட் ஓரியன்டாக ஃபஸ்ட் லெசனோட டாபிக்ஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு வரப்போகிற கிளாஸஸ்லேயும் இதே போல் நம்ம கான்செப்ட் எல்லாத்தையும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா இயற்பியல் எப்போவுமே இனிமையானதாகவே இருக்கும். தேங்க்யூ ஸோ மச்.